சினிமாக்களில் தான் அவர் சூட் கோட் போட்டு வர்றாரு, வாழ்க்கையிலையும் வரணுமா அப்படின்னு சிலர் வாதம் வைக்கிறாங்க. அது அந்த விவாதம் தேவையே இல்லை. இது எதுக்கு? அவர் முதல் மந்திரி. அவர் உடை விஷயத்தில் ரொம்ப கௌரவமாக தனியாக தன்னை மேன்மைப்படுத்திக்கிறணும்னு விரும்புகிறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுனா நம்ம எப்படி போகிறோம்? பட்டு வேஷ்டி, அது நமக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு ஏற்ற மாதிரி உடைகள் அணித்து டிப்டாப்பாக போகிறோம்ல. அதே மாதிரி இந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கிறவர் ஒரு கிறிஸ்துவர் ஜோசப் விஜய் சர்ச்சுக்கு கல்யாணம் பண்ண போனால் எப்படி போவாங்க? அதே மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போவதை போல் சட்டசபைக்கும் அவர் அந்த முதல்வர் பதவி ஏற்பதையும் அவர் அவ்வளோ புனிதமாக கருதுனதுனால அவர் பிளேசரில் வந்தார். இந்த பிளேசரில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு பிளேசருக்கு 2.5 லட்சம் ரூபாய் எவ்வளவோ செலவுன்னு அந்த வடிவமைத்தவர்களே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேசர் செட்டா, 2 பிளேசர் செட்டா, 10 பிளேசர் செட்டா, இது அவர் இருக்கிற அவருடைய சம்பாத்தியத்துக்கு எத்தனை பிளேசர் செட்டுனாலும் வச்சுக்கலாம். ஏன் சூட்டே வச்சுக்கலாம், சூட் போட்டே வரலாம். அந்தளவுக்கு அவர்கிட்ட வசதி இருக்குது, பண வசதி இருக்குது, அந்தஸ்து இருக்குது. அதை போய் யாரும் குறை சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்றைக்கி அவர் எம்எல்ஏ பதவியேற்றுட்டு அந்த எம்எல்ஏ பதவியேற்பதெல்லாம் பார்க்க வந்தவர் பலருக்கு வியப்பாக இருந்தது. என்னென்னா சிலர் அவருடைய அனுமதி வாங்கி, அவங்க கட்சிக்காரங்க அனுமதி வாங்கி இது எம்எல்ஏவாக உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் பையன், அவர் தானே எதிர்கட்சி தலைவர், உதயநிதி, அவரும் அதாவது இதில் பகுத்தறிவாளர்கள்லாம் உளமாற அப்படின்ட்டாங்க. ஆத்திகத்தை நம்புகிறவர்கள், கடவுளை நம்புகிறவர்கள் எல்லாம் கடவுள் மேலே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் கட்சி வெறி, தலைமை வெறி உள்ளவங்க என்னுடைய தலைவர் இதே தெய்வம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அது திமுகவிலையும் நடந்தது. ஒரு ஆஸ்டின் அந்த மாதிரி இது பண்ணிட்டார். இதில் வேடிக்கை என்னென்னா, கீர்த்தனான சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர், அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பெண், இளம்பெண், அழகாக இருக்காங்க. தன்னுடைய ட்ரெஸ்ஸில் அந்த அளவுக்கு ஒரு தனி கவனம் செலுத்துகிறாங்க. தன்னை அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த பிரச்சார பிரிங்கிகளில் ஒருத்தராக இருந்திருக்கீங்க. இந்த ஊடகங்களில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்களும் அந்த கமிட்டியில் ஒரு ஆளாக இருந்து அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. மெத்த சந்தோஷம். ஆனால் மந்திரியாக வடிவமைக்கப்பட்டவர் அந்த உறுதிமொழி எம்எல்ஏவாக உறுதிமொழி எடுக்க போகும்போது நீங்கள் வெற்றி பெற்ற பத்திரத்தை கொண்டு போக வேணாமா? அந்த சான்றிதழை கொண்டு போக வேணாமா? கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? மறக்கலாமா? அது மந்திரியாக இருக்கவங்க மறக்கலாமா? மந்திரிக்கு அந்த மறதிங்கிறதே இல்லாதவர் தான் மந்திரி. மறதி உள்ளவன் மந்திரியாக இருக்க முடியாது. நல்லது செய்ய மாட்டான். ஆக உங்களுக்கு இந்த ஞாபக மறதி எதனால் வந்தது? ஒரு மகிழ்ச்சியில் இருந்திருக்கலாம். நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், மந்திரி ஆகிட்டோம், ஆஹா இன்றைக்கி நம்ம படம் நம்மளுடைய ஃபோட்டோ இன்றைக்கி தமிழ்நாடு பூரா தெரிய போகுது, இப்போ ஃபிலிமில் வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம். ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. மறந்துட்டீங்கள. இப்போ அது ஒரு மிகப்பெரிய பிழையாக இருந்துச்சு. அதாவது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடவிடியா இப்போ தானே மந்திரியாக இருக்காங்க அப்படின்னு இதை அலட்சியமாக விட்டுவிட முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கி சட்டசபையில் கவனிக்கப்பட்டது என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாருமே எல்லாம் ஒற்றுமையாக வந்திருந்தாங்க. அவங்களோட அந்த உளமாற பதவி எடுத்துக்கிட்டாங்க, கடவுள் பேரை சொல்லாமல். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்கிடையே இருந்த ஒரு பிளவு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பினவங்க 5 பேர் தானா இருக்காங்க போல இருக்குது. அந்த 5 பேர் பின்தொடர இவர் சட்டசபைக்குள்ள நுழைஞ்சார். மற்றவங்க எதிரணி அவங்க தனியாக வந்திருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து இவர் சட்டசபைக்கு வேறு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்காங்க. அதை அவங்க பேசி இது பண்ணிக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால்
பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வர தூக்கணும் அப்படின்னு 34 பேர் ரெடியாக இருக்காங்களாம். இந்த 34 பேரையும் 34 பேரில் ஒரு 7 பேரை சின்னம்மா சசிகலா அவங்க கையில் வச்சுருக்காராம். என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பழனிசாமியை அந்த பதவியிலிருந்து எடுக்கணும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கணும், அதற்கான வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சின்னம்மா வி.கே. சசிகலா அவருக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, தூண்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருந்தது. மொத்தத்தில் இந்த சட்டசபை விஜயினுடைய சட்டசபை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மந்திரி சபையில், இந்த அமைச்சரவையில், இந்த ஆட்சியில் முக்கியமாக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு அவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக எழுதப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அவர் போக வேண்டியவர் தான் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க, மற்றவர்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அடமண்டாக இருப்பாராம், பிரத்யாரை பற்றி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாராம். தனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை, எல்லாம் தனக்கு பின்னால் தான் அப்படிங்கிற ஒரு மற்றவர்களை தாழ்மைப்படுத்தும் எண்ணம் அவருக்கு இருக்கான். சொல்லிக்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும், நம்ம அரசியலுக்கு போட்டுறானா. இப்போ இந்த சமயத்தில் இந்த இதுக்காக இப்போ அந்த பக்கம் போது அங்கே அந்த அரசியல் நிருபர்கள் சொல்கிறத கேட்டு தான் நான் சொல்கிறேன். இதில் தப்பாக கூட இருக்கலாம், அதுக்காக தப்பாக இருந்தால் மன்னிக்கணும், அவ்வளோதான். ஆனால் சொன்னது தான் நாங்கள் உங்கள்கிட்ட பரிமாறுறேன். பழனிசாமியை இந்த மந்திரி சபை இந்த மந்திரி சபை கூட்டத்துக்கு அடுத்து ஒரு கூட்டம் பேரவைன்னு ஒன்று கூடுவாங்கள்ல விவாதிக்க, அப்போ அவர் அந்த பதவியில் இருக்கக்கூடாது, அப்போ அவர் பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடாது, அதுக்கான வேலைகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி அது ஆர்கிஷா சண்முகம்ங்கிறவர் ரொம்ப தீவிரமாக இருக்காராம் எம்எல்ஏ. செல்வம் இன்னும் அதான் நிறையா பேர் சொல்கிறாங்க, 37 பேர் சொல்கிறாங்க அவருக்கு எதிராக. சரி, இன்னொன்று இன்றைய ஒரு முக்கியமான நிகழ்வு நம்முடைய முதல்வருடைய பதவி காலத்தில் ஏற்பட்ட முக்கியமானது. இன்றைக்கி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசி அவருக்கு மாலை மரியாதை போட்டு அவருடைய ஆலோசனைகளை கேட்டிருக்காரு நம்ம விஜய். அந்த வீட்டுக்கு வந்தவரை உதயநிதி ஸ்டாலின் வாசலில் இருந்து வரவேற்று கட்டி அணைச்சி, நண்பர்களில் ஒரு காலத்தில் 2 பேரும் சினிமா நடிகர்கள் நண்பர்களில் நினச்சி அப்பாட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் கட்டி அணைச்சி அப்படியே கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போயிட்டார் மு.க. ஸ்டாலின். 2 பேரும் உட்காந்தாங்க, பேசுனாங்க. இவர் மாலை அதெல்லாம் சம்பிரதாயம் எப்படி எல்லாம் நடந்தது. அதில் என்ன முக்கியம்னா ஆலோசனைகள் கேட்டுக்கிட்டார் அப்படிங்கிற இது. ஏன்னா இவர் மேலே தானே பகிரங்கமாக குற்றம் சுட்டியிருந்தார், கஜானாவை காலி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருந்தார்ல. அந்த செய்தி வெளிவந்த அன்னைக்கே அவருக்கு போய் சந்தித்து ஆலோசனைகள்லாம் கேட்குறாருன்னு சொன்னால் அது வரவேற்க தகுந்தது. அடுத்து வைகோ, உலகத்தமிழர்களிலே ஒரு உன்னதமான மனிதர், மேதகு பிரபாகரனுடைய அன்பை பெற்றவர், ஐநா சபை இல்லை அவருடைய புகழே தனிப்புகழ். அவர் மாதிரி பாத யாத்திரை பண்ணி அரசியலை வளர்த்தவர் யாரும் கிடையாது. அந்தளவுக்கு நடந்து பாடுபட்டிருக்காரு. சிறந்த பேச்சாளர், பார்லிமெண்ட்டே நடுநடுங்க வைத்தவர். அந்த மனிதரை போய் சந்தித்து பேசி அவங்களுடைய சந்திப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அவர் முதல் மந்திரியாகவோ இவர் எதிர்க்கட்சி அந்த மாதிரிலாம் தெரியல. பரஸ்பரம் நண்பர்கள் மாதிரி கட்டி அணைச்சிட்டு இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க. சரி, வைகோட்ட சந்தித்து பேசி இதெல்லாம் பண்ணிட்டு போட அந்த துரை வைகோ வைகோவுடைய மகன் துரை வைகோ தான் கார் இறங்குறவரை அப்படியே கட்டி அணைச்சி கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆக அவருக்கு மிகப்பெரிய இந்த 2 தலைவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அன்பும் ஆதரவும் அந்த படத்தை பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போனேன். உண்மையிலே எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இப்படித்தான் இருக்கணும். அடுத்தவர் சந்தித்தது அன்புமணி ராமதாஸ். சரி, அது ஒரு பங்களாபாணி அரசியல், அது அப்படி போயிடுச்சு. அடுத்து சந்திக்க வேண்டியதில் முக்கியமானவர் இருக்கார், நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோள் திருமாவளவன்.
அது கொஞ்சம் உணர்ச்சிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பார்க்கல, இருந்திருக்கும். சரி, அதை பற்றி விட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்தவர்களில் முக்கியமானது இந்த மார்ட்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மார்ட்டின் யாருன்னு சொன்னால் நம்ம ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனார். அவருடைய குடும்பமும் வந்துருச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுற லீமா ரோஸ் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார், மார்ட்டினுடைய மனைவி. இவங்களுடைய அரசியல் பிரவேசம் முக்கியமாக பேசப்படுது. என்னன்னா, இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு மது சம்பந்தமான, அதாவது மது தடுப்பு அந்த இலாக்கா அமைச்சரவையாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் அறிவிக்கலை, பகிரங்கமாக அறிவிக்கலை. மார்ட்டின் வந்து லாட்ரி சீட்டு அதிபர். லாட்ரி சீட்டா பேரன்னா இவர் தான். லாட்ரி சீட்டில் பல்லாயிரம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவர். இவர் வந்து இந்த விழாவுக்கு வந்ததனுடைய நோக்கம், தமிழகத்தில் இப்போ ஏற்கனவே சாராய கடைகள்லாம் மது லோல் படுது. ஏழை எளிய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இந்த இலவசங்கள் இதெல்லாம் நிறைய அறிவிச்சிருக்காருல்ல, அதுக்கெல்லாம் பணம் வேணுமுன்னா தமிழ்நாட்டில் லாட்டரியை கொண்டாடணும். அதுக்காக தான் ஆதவ் அர்ஜுனா தன் மாமனாரை உள்ளுக்கு இழுத்திருக்கிறார். இவர் அமைச்சராவதன் மூலம் அந்த செல்வாக்கை வைத்து கொண்டு லாட்ரி சீட்டு தமிழகத்திற்கு மீண்டும் வந்துவிடும் அப்படின்னா, இதை விட கொடுமை வேறு எதுவுமே இருக்காது. ஏழை மக்கள் அப்படியே நசுக்கிடும். மது குடித்து கொஞ்ச நாச்சும் மயக்கத்தில் விழுந்து அப்படியே போகிறான். இது ஒரு குடும்பமே நாசமாக போகும். அதுதான் குடும்பத்தை நாசப்படுத்துறது தான். 10 ரூபா லாட்டரி சீட்டு வாங்கினா 10 கோடி கிடைக்கும்னு ஒரு அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்கள். அது பலவிதமான தீய எண்ணங்களை கிளப்பி விட்டுரும். அதுவும் போக இப்போ இவர் சட்டம் ஒழுங்கு வந்து இப்போ பற்றி பேசுகிறோம். இப்போ அதெல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே வழக்கம் போல் நடக்கக்கூடிய கொள்ளைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லி பத்திரிகை செய்திகளை பார்த்தா தெரியுது. இதே புதிய அமைச்சரவை கண்டிக்கணும், தண்டிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை. அடுத்து விஜய்க்கு மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ இவருடைய குரல் அங்கே, அதாவது விஜயினுடைய குரல் பார்லிமெண்ட்டில் ஒலிக்கணும்னா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பாராளுமன்றத்தில் எதுவுமே கிடையாது, மெம்பர்ஷிப் கிடையாது, எம்பி யார் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், மக்கள் நீதி மைய எம்பி இவங்க மூலம்தான் அந்த குரல் அங்கே ஒலிக்கணும். தமிழக அரசினுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த கட்சிகளுடைய உதவி தேவைப்படும். ஆகவே 2 பேரும் பரஸ்பரம் ஒன்றாகி இதே இன்றைக்கு இருந்ததை போலவே எதிர்காலத்திலேயும் கடினமானவைகளை பேசி தீர்த்து கொண்டு எளியவைகளை ஈஸியாக நிறைவேற்றி கொண்டு போனால் தமிழகம் மிகவும் சிறப்பாக இருக்குங்கிறத சொல்லி நாளை சந்திக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.